விவோ Y29 5G, Y19 5G, 29S, 29T இந்த மாதிரி மாடல். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா லாக் எடுத்துருக்குறாங்க ஐஎஸ்பி பின் அவுட் மூலயமா. ஆஃப்டர் ரிமூவிங் த லாக் ஃபோன் வந்து டெட் ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணியிருந்தாங்க. அகைன் நம்ம வந்து ஐஎஸ்பி பின் அவுட் மூலயமா ப்ரோக்ராம் பண்ணி செக் பண்ணதில் செட்டு வந்து சார்ஜிங் லோகோ வந்துருச்சு. அட் த சேம் டைம் ஃபஸ்ட் லோகோ ரீஸ்டார்ட் ரெக்கவரி மோடில் ஒரு சில எரர் வந்து காட்டுச்சு. அதனால் போர்டுலேருந்து ஸ்டோரேஜ் ஏசியை ரிமூவ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி F64 மூலயமா ப்ராப்பர் ப்ரோக்ராமிங் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஐசியை ஃபார்மேட் அடிச்சுட்டு ப்ராப்பர் ப்ரோக்ராமிங் பண்ணி திரும்ப வந்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து செட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் லோகோ செகண்ட் லோகோ வந்து கம்ப்ளீட்டாக பூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில மாடல் ஐஎஸ்பி பின் அவுட் மூலிமா, ஒரு சில மாடலில் ரெட்மி, ஒரு சில மாடலில் லைன் வந்து தப்பாக அடிக்கிறது மூலிமா ஒரு சிலது டெட் ஆயிரும். ஒரு சிலது சரியாக பண்ணாலுமே ஏதாவது பார்ட்டிஷன்ஸ் கரெக்ட் ஆனதுனால ஃபோன் வந்து திரும்ப பூட் ஆகாது, லோகோ ரீஸ்டார்ட் ஆகும், இல்லைனா கம்ப்ளீட்டாக ஆன் ஆகாது. இந்த மாதிரி ஒரு சில மாடல் எஃப்ஆர்பி ரிமூவ் ஆனதுக்கப்புறம் டெட்டான மாடலையும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அந்த ஃபோன் வேலை பார்க்காத ஃபோனாக இருந்தாலும் அல்லது ஆல்ரெடி வேறு எங்கேயோ கொடுத்து ட்ரை பண்ணி ரெடி ஆகாத ஃபோனாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட நேரடியாகவோ இல்லை கொரியர் மூலியமாகவோ நீங்கள் சென்ட் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து சரி பண்ணிக்கலாம்.